முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 200 ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் சேதம். தஞ்சை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் நெய்வாசல் பகுதியில் 200 ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் சேதம். இது குறித்து கூடுதல் செய்திகளுக்காக நம்முடன் செய்தியாளர் சரவணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சரவணன், தகவல்களை தரவாக பதிவு செய்யலாம். வணக்கம் அபிஷேக். நிச்சயமாக தஞ்சை மாவட்டத்தில் தொடர்ந்து 3 நாட்களாக மழை பெய்து கொண்டிருக்கின்றன. டிட்டோ புயல் காரணமாக பெய்த மழையினால் நெய்வாசல் பகுதியில் சுமார் 200 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின்றன. தஞ்சை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக தஞ்சை மாவட்டம் முழுவதும் கடுமையாக மழை பெய்து வருகின்றன. தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக குறும்பம்பாலம் பகுதியில் 13 சென்டிமீட்டரும், நெய்வாசல் தென்பாதி பகுதியில் 11 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் நெய்வாசல் குளமங்கலம் பகுதியில் நடவு நட்டு 1 மாதமான இளம் பயிர்கள் சுமார் 200 ஏக்கர் மேல் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் பள்ளம் வடிகால் வாரியில் முழு கொள்ளளவு தண்ணீர் செல்வதால் வடிகால் நீர் நேரடியாக வயலுக்குள் செல்வதால் பயிர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல 100 ஏக்கர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏக்கருக்கு சுமார் 30,000 முதல் செலவு செய்திருக்கின்றன விவசாயிகள் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளன விவசாயிகள். தஞ்சை மாவட்டத்தில் பல பகுதிகள் இளம் பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் தமிழக அரசு அதனை பகுதியில் கொண்டு ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று டெல்டா விவசாயிகள் முக்கியமான கோரிக்கையா இருக்கு. அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி சரவணன்.